தமிழ் தலைவாஸ் டீமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டீமுக்கும் இந்த டிஃபென்ஸில் கவர் பொசிஷன் ஒரு பெரிய வீக் லிங்காக இருந்திருக்கு. அண்ட் அப்படி பார்க்கும்போது பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமோட கவர் பொசிஷனில் என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அண்ட் ஆக்ஷனில் ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் புல்ஸ் டீமை பற்றியும் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெங்களூர் புல்ஸ் டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டீமை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெயின் பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், ஜெய் பகவான், சௌரப் நந்தல், நிதின் ராவல், இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யங் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ். அண்ட் தமிழகத்தை சேர்ந்த தீபக்கை NYPயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணதுனால அவங்க கிட்ட கண்டிப்பாக ஆக்ஷன் பர்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களோட ஓவரால் டீமை அவங்க கண்டிப்பாக ரீபில்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக பெங்களூர் டீம் ஒரு முக்கியமான டீமாக இருக்கும். பிசி ரமேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு கோச் பண்ணும்போதும் சரி, புனேரி பல்டன் டீமுக்கு கோச் பண்ணும்போதும் சரி, அவரோட டீமில் ஸ்டார்டிங் 7ல் ஒரு மினி இந்தியாவே நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார், என்னோட டீமில் ஒரு 2 மகாராஷ்டிரா பிளேயர், இல்லைனா ஒரு ஹரியானா பிளேயர், ஒரு தமிழ்நாடு பிளேயர், ஒரு உத்தரப்பிரதேஷ் பிளேயர், ஒரு பஞ்சாப் பிளேயர், இந்த மாதிரி ஒரு மினி இந்தியாவை தான் அவரோட டீமில் வந்து வச்சிருப்பாரு. அது அவர் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு இருந்து டைட்டில் அடிக்கும் போதும் சரி, புனேரி பல்டன் டீமுக்கு இருந்து டைட்டில் அடிக்கும் போதும் சரி. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் அவரோட டீமை வந்து உருவாக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெங்களூர் புல்ஸ் டீம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான டீமாக இருக்கும். ஆனால் ஆக்ஷனில் ஷாத்லு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா புனேரி பல்டன் டீம் ஷாத்லு இருக்கும்போது தான் அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சாங்க. அண்ட் கண்டிப்பாக பிசி ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்படி அவர் கிடைக்கலாம் கூட ஃபசலை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆகாஷ் இண்டே வந்து கண்டிப்பாக போவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அதே போல் தமிழகத்தை சேர்ந்த அஜித்குமார் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரமேஷ் வந்து அஜித்குமார் அண்ணனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. மென்ஷன் பண்ண அடுத்த சீசனே புனேரி பல்டன் டீமுக்கு கோச்சாக இருக்கும்போது அஜித்குமார் வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. அண்ட் இந்த வாட்டி கண்டிப்பா அதை விட கம்மியாக தான் வருவார்னு தோணுது ஆக்ஷன்ல. அண்ட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பெங்களூர் டீம் அஜித்குமார் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி பிசி ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா அவரோட ஹோம் டீமுக்காக அவர் வந்து கோச் பண்ண போகிறாரு. இதை விட ஒரு கோச்சுக்கு என்ன வேணும்? அந்த டீமை நல்லா செட் பண்ணி நல்ல கேம் கொடுத்து ஃபைனலில் போய் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கோச்சாக அவர் வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டாரு. அதில் முக்கியமான விஷயமா இதுவும் இருக்கும். தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12 ஆப்ஷனில் பெருசாக கவர் பிளேயர்ஸ்க்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் எடுக்கலாம் ப்ரோ, பாட்னா டீமில் ப்ளே பண்ண பிளேயரு, இல்லை ஹரியானா டீமை சேர்ந்த சஞ்சய் துல்லா வந்து எடுக்கலாம், இல்லைனா மோஹித் நந்தால் எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. பட் என்ன பொறுத்தளவு பெருசாக கவர் பிளேயர்ஸ்க்கு ஆப்ஷனில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 4 கவர் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்காங்க. ஆஷிஷ், ரெனாக், அப்புறம் அனுஜ் கவடே, தருண் சொல்லி NYPலையும் ஒரு பிளேயர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கவர் பிளேயர்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தலைவாஸ் டீமுக்கு டிஃபென்ஸில் இது வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் இருந்ததே இல்லை. நம்ம வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண முடியாத போதும் ரைடிங் தான் நமக்கு பிரச்சனையாக இருந்திருக்க தவிர டிஃபென்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி 2 சீசனாக டாப் டிஃபென்ஸ் டீமாக நம்ம தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கவர் பிளேயர்ஸை எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அதே போல் நம்ம கேட்டகரி ஏல ஆஷு மாலிக் எடுக்கணும், அர்ஜுன் தேஷ்வால் எடுக்கணும், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், 2ல் ஏதாவது ஒரு பிளேயரை 2 கோடிலேருந்து 2.5 கோடிக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டீமில் கார்னருக்கு பேக்கப் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டீமில் யங் பிளேயர்ஸ் எடுக்கணும், ரைடர்ஸ் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கே அமௌண்ட் வந்து கரெக்டாக போயிடும். நம்ம டீமை விட மற்ற எல்லா டீமும் பேலன்ஸ் அதிகமாக தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருசாக கவர் பிளேயர்ஸ்க்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆக்ஷன்லேருந்து கவர் பிளேயர்ஸ் எடுத்தாலும் நான் ஒரு சில கவர் பிளேயர்ஸை சொல்கிறேன். அதுலேருந்து யார் ஆக்ஷனில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் சஞ்சய் துல் லாஸ்ட் டைம் ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணார். ஒரு நல்ல பிளேயர். அதாவது மோஹித் நந்தாலை யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக ப்ளே பண்ணி அந்த டோர்னமெண்ட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது அவங்க தான். ஏன்னா நிறைய டீமில் கவர் பொசிஷன் வீக் லிங்காக இருந்துச்சு. பட் அவர் அந்த மாதிரி வீக் லிங்க் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ கண்டிப்பாக இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக். இவர் லாஸ்ட் டைம் பாட்னா டீமுக்காக ப்ளே பண்ணார். பாட்னா டீம் அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கார்னரில் நின்று அன்கித். அவருக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீபக் தான். உங்களுக்கு கவரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்வேஷ் பென்ச்வாலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பர்வேஷ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூம்பா டீமுக்காக நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இவரோட நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. கோகுல கண்ணன் இருக்காரு, தமிழகத்தை சேர்ந்தவர். லாஸ்ட் டைம் யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ணார். ஒரு இன்ஜுரினால பெருசாக அவரால் ப்ளே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக இவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சுர்ஜித் சிங்குமே இருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீமுக்காக ப்ளே பண்ணார். நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அடுத்ததா குர்தீப் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. தீபக்கு பக்கபலமா அந்த பிளே ஆஃப் நேரத்துலலாம் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா குர்தீப் தான். கிடைச்ச வாய்ப்பை பயங்கரமா பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பா இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பாபு முருகேசன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாட்னா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. பட் கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அண்ட் அடுத்ததா மணிகண்டன் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. கண்டிப்பா இவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருங்க. நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வராங்க. சச்சின் சந்திரசேகர் கண்டிப்பாக வரப்போறாரு. அண்ட் அபிஷேக் அண்ணா வந்து இருக்காரு. அண்ட் கேட்டகரி டியில் ஹரிசுதன் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் வரப்போறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் தமிழக வீரர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து யார் எடுத்தாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு கவர் பிளேயரை எடுக்கணும். பட் ஒரு மெயின் ரைடரை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டகரி சி இல்லைனா டியில் இருந்து தான் கவர் பிளேயரை எடுக்க முடியும். ஸோ யார் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நண்பா, முக்கியமான அப்டேட், PKL சீசன் 12 தபங் டெல்லி டீமுக்கு ஹெட் கோச்சா இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜோகிந்தர் நர்வால் தான். அண்ட் அதே போல யூபியோதா டீமுக்கு ஹெட் கோச்சா இருக்க போறது ஜஸ்வீர் தான். ஓகேங்களா? ஸோ இது இப்போ ரீசெண்டா கிடைச்ச அப்டேட். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு 2 கார்னருக்கும் நல்ல பேக்கப் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாளைக்கான வீடியோல வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தோம் உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கறேன். வரைக்கும் டாடா பபாய், see you நண்பா. மறக்காம இன்ஸ்டாகிராம் பிராட்காஸ்ட் சேனல்ல போய் சேர்ந்துக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அதுல ஃபாஸ்டா வந்துடும்.